ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நிரஞ்சன் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணுன்னா பேபி இன் எல்லோ அப்படின்றது தான் இந்த கேமோட பேர். இப்போ இந்த கேமில் மொத்தம் ஆக்ட் 4 வரைக்கும் இருக்குது. இப்போ வந்து ஆக்ட் 1 இது. ஆக்ட் 4 வந்து ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆச்சு. அதில் தான் போடுறேன். இப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்ம வந்து இப்போ தான் வந்து இந்த பேபி சிட்டருங்க நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகிறோம். இதான் வந்து நமக்கான ஃபஸ்ட்டு டேவா. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டே போகிறோம். 10ஆம் நம்பர் வீடுக்கு தான் நம்ம போகணுமா? எங்கே இருக்குது 10ஆம் நம்பர் வீடு? எங்கே இருக்குது? இந்த சைடு போய் பார்க்கலாம். இந்த வீடு தொட்டு பார்க்கலாம். இந்த வீடு தான் லாக்குடுன்னு வருது. என்ன கைஸ் இது லாக்குன்னு வருது? எங்கே காலிங் பெல் அடித்தாலும் எதுவும் வரமாட்டேங்குது. தெரியலையே, இருங்க. என்னங்க பூத்தொட்டி இருக்குது? என்னங்க சாவி பூத்தொட்டி கட்டி வச்சுருக்கானுங்க. சொல்லுங்க, இதை வச்சு திறந்துருவோம். ஓகே, அன்லாக் டோர். பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு. கைஸ், குட்டி குழந்தை, த பேபி இன் எல்லோ. குட்டி குழந்தைங்க தான் இருக்குது. என்ன கேம் இது? பேபி இன் எல்லோன்னு பேய் மாதிரி இருக்குது. பார்க்கலாம் எப்படி வரப்போகுதுன்னு. லோடிங் தான். நான் இனிமேல் லோடிங் ஆக போய் நான் ஸ்கிப் பண்ணி விடுறேன் கைஸ். இல்லை, உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தான் ரொம்ப போர் அடிக்கும். லோடிங் ஆகும்போது ஆகிக்கிட்டே இருக்கும். பாருங்கள், ஸ்கிப் பண்ணி விட்டுறேன். நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். வரப்போகுது. வந்துச்சு. இப்போ வந்து நம்ம நைட் 1, நைட் 2, நைட் 3 3 நைட் இருக்கோம். இப்போ நைட் 1 போகலாம். இந்த ட்ரெஸ்ஸு தான் எப்போ வந்துச்சுன்னு தெரியல. இந்த ட்ரெஸ் தான் நமக்கு தேவையே இல்லை. நமக்கு இந்த ட்ரெஸ் தான். இதே கிளாஸுக்கு இதே வச்சுட்ருக்கோம். ஓகே, உள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டலாம். இது மொபைலுங்கிறனால கொஞ்சம் லேக் ஆகுது. மொபைல் இவ்வளோ ஹை கிராஃபிக்ஸாக இருந்தால் லேக் ஆகுதுன்னு செய்யும். இப்போ வந்து இந்த குழந்தைக்கு சாப்பாடு வேணுமா? நம்ம அதுக்கு சாப்பாடுக்கு இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கா. பால். சரி, இந்த பால் எடுத்து அந்த குழந்தைக்கு போய் கொடுக்கலாம். ஏக்கா தம்பி குர்ரா. எடுத்தாச்சு. சரி, பாத்ரூம் போய் நினச்சா வேலை கழுவணுமா? சரி, இவன் இங்கே போட்டுடலாம். இங்கே இருக்குது பேம்பஸ் எடுக்கணுமா? இங்கே தான் இருக்குது பேம்பஸ்ஸு. எடுத்துருவோம். என்ன கைஸ் அவன் அங்கே உட்காந்துட்ருக்கான். நான் அவனை அங்கே தானே வச்சேன். என்னோட இங்கே உட்காந்துட்ருக்க. சரி, உனக்கு போட்டு விட்டுடலாம். இப்போ வந்து இவனை போய் தூங்க வைக்கணுமா நம்ம? சரிடா, இங்கே போய் தூங்க வைக்கலாம். இந்த இடத்துல வந்து இங்கே பெட்டில் போட்டுடலாம். இங்கே அப்புறம் லாக் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன? அதுதான் அங்கே ஏதோ பொம்மை இருக்குது. பொம்மை வேணால் இவனுக்கு கொடுத்துடலாமா? இவன் என்ன பொம்மை? அந்த பூனை பொம்மை எடுத்து இவனுக்கு கொடுக்கலாம். ஐயோ, கீழே விழுந்துருச்சு. எடுத்து ஒழுங்காக கொடுப்போம். ஓகே போடுறா. ஓகே, போட்டாச்சு. இப்போ என்ன கதை புக்கு இருக்கோ? இவனுக்கு கதை சொல்லணும் போல் இருக்கா ஐஸ். கதை சொல்லலாம். ஏதோ ஒரு கதை. நமக்கு இந்த கதை தான் தேவையில்லை ஐஸ். இதெல்லாம் வெட்டி பேச்சு. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணி விட்டுறலாம் ஃபுல்லாக. பாருங்க, இதெல்லாம் தேவையில்லை. ஸ்கிப் பண்ணி விட்டாலே அவன் தூங்கிடுவான். அங்கே பாருங்கள், தூங்கிட்டான் தானே? தூங்கிட்டான். சரி, தூங்கியாச்சு. சரி கைஸ், ஒரு பிரச்சனை என்னென்னா, நான் கதவை சாத்தாமே போயிட்டுருக்கேன். கதவை சாத்தணும் போலக்கு. சரி, கதவை சாத்திட்டு வந்து இப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா போய் டிவி பார்ப்பணுமா? டிவி பார்க்கலாம். இங்கே ஏதோ கேட் இருக்குது கைஸ். ஏதோ 12 எடுக்கணுமா? 12 கேட்ஸு. இது என்னன்னு தெரில இந்த கேட்டு. சரி, நம்ம டிவி பார்க்கலாம். ஏதோ டோஸ்டர் இருக்குது. டோஸ்டர் ஆட் போயிட்டுருக்குது. என்ன டோஸ்டர் ஆடை பார்த்து தான் இவன் தூங்குறான் பாரு. டோஸ்டர் ஆடில் அப்படி நல்லா இருக்குது. டோஸ்டர் ஆடை பார்த்துட்டு தூங்கிட்டுருக்கீங்க. இது பார்த்தா ஏதோ சவுண்டு கேட்குது கைஸ். யாரும் காலிங் பெல் அடிச்சிருக்காங்க. ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. என்ன சவுண்டு அது? மேலே போய் பார்க்கலாம். நம்ம அந்த குழந்தை என்ன பண்ணி டோர் ஓப்பனில் இருக்குது. குழந்தை காணோம். இது சவுண்டு கேட்டுச்சேன்னு சொல்லி வந்தேன். குழந்தை காணோம். இங்கே இருக்காங்க. என்னடா இங்கே உட்காந்துட்ருக்க? தம்பி, ஏன்னா இங்கே உட்காந்துருக்க? அழுகிறான். வாடா. இவ்வளோ மூஞ்சி எவ்வளோ பாவமாக வச்சுட்ருக்கான் பாருங்க. எவ்வளோ பாவமாக. அவன் க்யூட்டாக தான் வச்சுருக்கானா? எனக்கு நான் பேர் வைக்கிறேன். குட்டி சுட்டின்னு பேர் வைக்கிறேன். க்யூட்டாக இருக்கான்ல. க்யூட்டாக இருக்காதனால குட்டி சுட்டின்னு பேர் வச்சுருக்கேன். என்ன பண்ணுறது? அதுக்கடுத்து மறுபடியும் காசு சொல்லணுமா என்ன? சரி, இந்த டோர் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். வரல.
சரி போய் நம்ம மறுபடியும் போய் டிவியே பார்க்கலாம். வாடா டிவி பார்க்கலாம். ஏதாச்சும் நல்லா தான் வைங்களா. இப்போ பார்த்தா டோஸ்டர் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இதில் அப்படி என்னடா தெரியுது இந்த டோஸ்டர் பார்த்துட்ருக்கீங்க? இதோ ஒரு ஃபோட்டோ டோஸ்டரு ஏதோ ஆடு போயிட்டுருக்கு. ஆடை பார்த்துக்கிட்டு தான் தூங்குறான் பண்ணி வர்றான். அது இது லோடிங் ஆகிட்டு இருக்குது. லோடிங் தான் நம்ம ஸ்கிப் பண்ணி விடல கைஸ். தெரிஞ்சு அவ்வளோதான். நைட்டு 1 நம்ம முடிச்சாச்சுன்னு தோணுது. பார்க்க இப்படி தான் இருக்கும். என்னோடய ஆடு என்ன இந்த கேமுக்குள்ளேயே ஆடு வருது. சரிங்க இதுதான் தேவையில்ல விட்டுருவோம். ஓகே இப்போ வந்து நைட் 1 முடிச்சாச்சு. இப்போ வந்து நைட் 2. ஓகே நைட் 2 எப்படி இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த குழந்தை எங்கே இருக்கான்னு. குழந்தை மேலே தான் நம்ம தூங்க வச்சோம். சரிப்பா அவனை எழுப்பி விட்டு மறுபடியும் சாப்பாடு கொடுத்து தூங்க வைக்கணும். அதானே கரெக்டு. அதான் பண்ணணும். இப்போ குழந்தைய காணோம். எங்கே போன குழந்தை? ஒரு அதே மாதிரி இங்கே உட்காந்துட்ருப்பானே என்ன. இங்கேயும் உட்காரல. எங்கே இருக்கான் குழந்தை? காணோம். டேய் என்ன டிவியை பார்த்துட்ருக்கான் அந்த குழந்தை. டேய் என்ன வயசாகுது நீ டிவி பார்க்குற இந்த வயசில்? சரி சரி உனக்கு போய் சாப்பாடு கொடுக்கணும் எப்பயுமே. சரி என்னடா இது க்ளோஸ் ஆகிடுது. என்னடா பால் டப்பா காணோம். என்னாச்சு? ஏன் லாக் ஆகிடுச்சு. எதுவும் பண்ண முடியல. என்ன வயசாச்சு இது? பால் டப்பா இல்லை. என்ன பண்ணுறது இப்போ? இதை எடுத்து தூக்கி போ. என்ன கைஸ் பண்ணுறது? முட்டை உடச்சாச்சு. என்ன இருக்குது பால் டப்பா? என்னங்க இதில் வச்சுருக்கான்னு பார்க்கலாம். ஏதோ பேய் கேமுன்னு சொல்கிறானுங்க. பேய் இருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். இருங்க. கேட்டு சரி இங்கே இருக்குது கைஸ். பால் டப்பா இங்கே இருக்குது. ஓகே பால் டப்பா எடுத்துடலாம். இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. அப்படியே லாக்குன்னு தானே இருந்துச்சு. எனக்கு தான் அப்படி தெரியுதா உங்களுக்கும் எப்படி தான் தெரியுதான்னு தெரில. எனக்கு அப்போலாம் லாக்குன்னு இருந்துச்சு கைஸ். சரி இவன் சாப்பிட்ட உடனே பாத்ரூம் போயிட்டேன். போய் இவனை உட்கார வச்சுட்டு சரிங்க பேம்பஸ் இப்போ வந்து இவனுக்கு பேம்பஸ் போட்டு விட்ருவோம். என்னடா பேம்பஸ் ஓடுது. என்னடா இது பேம்பஸ் தான் ஓடுது. எங்கே இருக்கான் பேம்பஸ் நெல். என்னடா இது கைஸ் பேம்பஸ் ஓடுது. பேம்பஸே எவ்வளோ அது திமுரு உனக்கு. இருங்க என்ன பேம்பஸ் எடுக்க முடியல. என் கிட்ட வந்தால் ஐயோ ஓடுது. கைஸ் பேம்பஸ் ஓடுது கைஸ். பேம்பஸ் ஓடுது. இதான் இது என்ன ரூம் இது கைஸ்? இதுதான் வந்து ஆக்ட் 3 நம்ம இதோட தான் போகணும். கேட் எடுத்துக்கோ. 2 கேட்டு நீங்கள் கூட பார்ப்போம். எங்கே இருக்கிறான்டா அவன்? எவ்வளோ கண்ணாடி போட்டிருக்கா? டேய் வாடா டே தம்பி. ஓப்பன் பண்ணி விட்டாங்க கைஸ் இந்த ரூம் ஓப்பன் பண்ணி விட்டான். எடுப்போம். லேக் ஆகிடுச்சு. அங்கே பாருங்கள் அங்கே போய் படுத்து முட்டிட்டான். அவனுக்கு கீழே ஏதோ இருக்குல்ல. இது வந்து எமர்ஜென்சி டைமில் தான் யூஸ் பண்ணும் போலக்கு. தரல என்னமோ வாயில் அந்த குழந்தைங்க வாயில் வைப்பாங்கல்ல அது எதுவும் வச்சுருக்கானுங்க. எமர்ஜென்சி டைமு ஆபத்தான டைமில் வைக்கணும் போலக்கு. சரி இதை இவனுக்கு போட்டு விடலாம். அப்பாடி இவனுக்கு இதை போடுறதுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை. இங்கே வந்து இது இருக்குது. இதை எடுத்துக்கலாம். மறந்துட்டேன். சரி இவனை போய் இப்போ வந்து என்ன என்னடா ஆச்சு? ஏன்னாச்சு? இங்கே பேய் தெரியுதா உங்களுக்கு? இங்கே பேய் இருக்குது தெரியுதா? இந்த கிரானியில் ஒரு சென்ட்ரிலா மாதிரியே இருக்குது. சென்ட்ரிலா அவன் இது என்னடா இது பாக்ஸு. இதுக்கு இன்னும் நிறையா கேட்டு எடுக்கணும் போலக்கு. இதுக்கு இன்னும் நான் 3 கேட் எடுத்தாவது இதை எடுக்க முடியுமா? சரி இதை அப்புறம் போய்ட்டு பார்க்கலாம். சரி இவன் எப்படி இங்கே வந்தான்? சரி இவனை போய் தூங்க இப்போ. எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் பாருங்கள் இவன். கதவு சதி இவனை வந்து தூங்க வைக்கணும். சரி தூங்கா. சரி கதை இருக்குது. சரி இது ஆட்டு கதை. சரி ஆடு எடுத்து போடுவோம். ஆட்டு கதை. சரி இதை எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு அப்புறம் இது முயல் கதை. சரி விடுங்க அப்படியே உனக்கு அப்படியே போடுவோம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓட்டி விடு. இதெல்லாம் நம்ம எதுக்கு? என்ன தட்டி விட்டான் அழுகுறான். என்னாச்சு? கரெக்டாக தான்டா பண்ணேன். நம்ம படிக்கணுமா என்ன தெரிலையே. என்னாச்சு? இருங்க மறுபடியும் உட்காந்து பண்ணுவோம். என்ன பண்ணுறான்? சரி நானும் மறுபடியும் பண்ணுறேன். மறுபடியும் தட்டி விட்றான். என்ன ஆயிடுச்சு உனக்கு? தம்பி என்னடா ஆச்சு? என்னடா வேணும் உனக்கு? ஏன்டா அழுகிற? என்ன வேணும்? இவனுக்கு வந்து இந்த முயல் தான் வேணுமா?
இதை கண்டுபிடிக்க கூட எவ்வளோ பாடு பண்ணேன். இவனுக்கு வந்து அந்த முயல் கதை படிக்கிறான். அந்த முயல் தவி அவன் கண்ணு பார்த்தீங்களா? டக்குன்னு அவன் கண்ணு பார்த்தீங்களா? ஓட்டி விட்டு கூட பாருங்கள், அவன் கண்ணு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு கைஸ். இப்போ அவன் கண்ணு கைஸ், இவன் குழந்தையே இல்லை கைஸ், குட்டி சாத்தான் கைஸ். இப்போ பார்த்தீங்களா? இப்போ அந்த கொடுத்தோடனே மறுபடியும் படுத்துட்டான். இவன் தூங்கிட்டானா? படி தூங்கிட்டான். சரி போய் மறுபடியும் போய் நம்ம டிவி பார்க்கலாம். டிவி பார்க்கலாம். சரி கீழே போட. இப்படி லேக் ஆகுது. இது வந்து ஆக்ட் 3 நம்ம இது வழியாக தான் போகணும். அது வந்து இப்போ நமக்கு தேவையில்லை. நம்ம ஆக்ட் 3 பார்க்கலாம். நான் ஆக்ட் 2 இருக்குது. ஆக்ட் 2 கூட ஒரே கேம் பிளேயில் முடிச்சிடுவேன். ஆக்ட் 3 தான் கொஞ்சம் டைம் ஆகும்னு தோணுது. சரி நம்ம மறுபடியும் போய் தூங்கலாம். என்னடா என்னாச்சு? இது யாரோ காலிங் பில் அடித்தாங்க. இருங்க போய் பார்க்கலாம். சரிக்குதா? டோஸ்ட்ரு டோஸ்ட்ரு இருக்குது. இந்த டோஸ்டர் ஆர்டர் பார்த்தது வந்து டோஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் போலக்கு. சரி இதை எடுத்து இங்கே வைப்போம். இங்கே வச்சுட்டு நம்ம போய் மறுபடியும் போய் டிவி பார்ப்போம். ஓகே டிவி பார்க்கலாம். இப்படி லேக் ஆகுது. சரி பழக முடியல. என்ன இருக்கோ தெரியலையே. இதில் தான் நம்ம பண்ணும் போலக்கு. தெரியலையே. கரெக்டாக தான்டா இருங்க. வச்சுட்டேனேடா. என்னடா பண்ணுறது? வச்சுட்டேனே. இப்போ என்ன பண்ணணும்? என்ன இதெல்லாம் இருக்குது. வச்சாச்சு. என்ன கீழே வந்துருச்சு? என்ன கைஸ் பண்ணுறது? இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியல. எப்போ வச்சுட்டேன். சரி என்னடா காணாம போயிடுச்சு. இருக்குது. கேட்டு எடுத்துருவோம். சரி 4 கேட்டு எடுத்தாச்சு. வச்சுட்டேன். சரி கரெக்டாக தான் வச்சுருக்கேன். என்னவா இருக்கும்? என்ன கைஸ் இது வரவே மாட்டேங்குது. இங்கே போய் வச்சு பார்க்கலாம். வந்துடுச்சு கைஸ். என்னடா இது? அங்கே வச்சாதான் நம்மளால் தூங்க முடியுமா? என்னடா லாஜிக் இது கேமுக்குள்ளே வச்சுருக்கீங்க? ஏன்டா அங்கே கிச்சனில் வச்சாலும் சரி, இங்கே வச்சாலும் சரி, அது ஒன்று தானாடா. நான் கூட இது பக்காக இருக்குமே சொல்லி நினச்சிட்ருக்கேன். இந்த கேம் இப்படி தான் கைஸ் பண்ணுறானுங்க அப்பப்போ. சரி லோடிங் ஆகிட்டுருக்கு. நைட்டு 3 போலக்கு. இப்போ லோடிங் தான் ஸ்கிப் பண்ணி விட்டுடலாம். வந்து நைட் 3 போயிட்டுருக்குது. நைட் 3 ஓகே. நைட் 3 என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இன்றைக்கி தான் தெரிஞ்சு சுயரூபத்தை காட்ட போகிறேன்னா கைஸ். அடுத்து கைஸ் நினச்சேன் 3 நைட் இருக்குது. 3ஆவது நைட்டில் ஏதாச்சும் சம்பவம் பண்ண போகிறான்னு தோணுச்சு அப்பையிலேயே. அழுகுறான் இவன். சரி மூடணும். கதவை மூடிட்டேன். வெளியே போய் மூடணுமா என்ன? மூடிட்டேன். சரி இப்போ வந்து நம்ம போய் சாப்பிட்ணுமா கைஸ்? நம்மளை போய் சாப்பிட சொல்கிறானுங்க. நம்ம எப்படா சாப்பிட்றது? என்ன பண்ணுறது? டோஸ்ட்ரு இங்கேருந்து டோஸ்ட்ரு காணோம். டோஸ்ட்ரு எங்கே போச்சு கைஸ்? இங்கே இருக்குது. எங்கே பாருங்க. நான் ஆல்ரெடி இல்லை கைஸ் ஒரு சின்ன பிரச்சனை. சரி இதில் வந்து நம்ம இதெல்லாம் வச்சுருவோம். இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டு வைக்கலாம். இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி போட்டு வெங்காயத்தையோ வெங்காயம் தானே அது. வெங்காயம் போலக்கு, கறி போலக்கு அது. சரி மஷ்ரூமு இதான் வெங்காயத்தை எடுத்து வச்சாச்சு. ஓகே அப்புறம் இதை எடுத்து வைப்போம். சரி இதுவே எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா ப்ரெட் எடுத்து மேலே வைக்கணுமா? ஓகே வச்சுட்டு மூடியாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் சாப்பிடலாம். கைஸ் வெடிச்சிருச்சு கைஸ். என்னது அது? என்னது ஃபீட் மீயா? யாருக்குடா சாப்பாடு ஊட்டணும்? என்னாச்சுடா? சேச்சோ எங்கப்பா சாப்பாடு கேட்குறானுங்கன்னு சொல்லி ஃப்ரிட்ஜு திறந்து பார்த்தா என்ன இவ்வளோ தூரமாக இருக்குது. சரி எடுத்துகிட்டு உள்ள மறுபடியும் போய் பார்க்கல. என்ன குழந்த என்ன சாத்திரானுங்க? என்னதுடா அது? என்னாச்சு? என்னதுடா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்துட்டோமா நம்ம? சேச்சோ வெள்ளையாக வேறு தெரியுது. இது போய் பார்ப்போம். நல்லா போய் பார்த்துட்டா வரல. சரி வாங்க இங்கே இந்த சைடு. சரி அது அங்கே இருக்குது கைஸ் பால் டப்பா. சரி பால் டப்பா அங்கே இருக்குது. இது எதுவும் மேஸ் மாதிரி போகுது. என்னடா பண்ணுவேன் நான்? ஐயோ எங்கெங்கேயோ போகுதே. இது எங்கடா போகிறது நான்? சரிச்சோ
என்ன கைஸ் இது இப்படி இருக்குது? கை இருக்குது கைஸ். ஆல்ரெடி இந்த மாதிரி எவனாச்சும் ஒருத்தன் மாட்டிருக்கானா என்ன? பீஸா கிடக்குது. சரி எங்கடா இருக்குது பால்டாப்பா? இங்கே இருக்குது. ஏய் பால்டாப்பா கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ எங்கடா போகிறது? வந்த வழிக்கே போகணுமா என்ன? நெக்ஸ்ட் அதை வேற போய் தேடணுமா? எங்கடா போச்சு? அது வேறு எங்கே இருக்குதுன்னு தெரிலையே. ஏன்னாலும் முட்டு சந்தாவே இருக்குது. எப்படி போனாலும் முட்டு சந்தா தான் இருக்குது. இப்படி போகலாம் கோழி தான் வச்சுருவானுங்க. அது கோழி கிடக்குது. என்ன பண்ணுறது? முட்டு சந்து எவ்வளோ கை எப்படி கிடச்சா முட்டு சந்து தான் கைஸ் வருது. நானும் அந்த சைடு போய் பார்க்குறேன், இந்த சைடு போய் பார்க்குறேன், முட்டு சந்து தான் வருது. என்னோட இது முட்டு சந்து. இந்த சைடு போனால் முட்டு சந்து. இருங்க இந்த சைடு வழியாக போய் பார்க்கலாம். இந்த சைடு ஒரு கை இருக்குது. அந்த சைடு அதாவது என்ன டோர் வந்துருச்சு. இப்போ மட்டும் எப்படி டோர் வந்துச்சு? இருங்க கைஸ். 9ஆம் நம்பரு 10ஆம் நம்பரு இருக்கிறது எல்லாமே என்னது? இருக்கிறது எல்லாமே நம்ம வீடு தான் கைஸ். குழந்தை பாருங்க கைஸ். ஏடா மூஞ்சி இப்படி இருக்குது. ஏடா மூஞ்சே வித்தியாசமாக இருக்குது. அச்சோ இதை வேறு போய் கழுவி விடணுமா நம்ம? சரி ஒன்று நம்ம இங்கே வச்சுருவோம். ஏறா எதுவும் பயமுறுத்தாமல் இருந்தால் சரிதான். சரி எடுப்போம். எடுத்து வாடா. என்னடா அது குழந்தை வந்துடுச்சு. குழந்தையா இது குட்டி சாத்தா மாதிரி இருக்குது. இப்படியே என்ன எட்டி பார்க்குறாங்க கைஸ். எட்டி பார்க்குற குட்டி சாத்தா. நான் பிடிக்கணும்டா. இந்த என்னடா பண்ண முடியல? என்னடா பண்ணுறது இப்போ? நம்ம இந்த சைடு தான் போகணும் போலக்கு. அதான் அந்த சைடு மறைச்சி விட்டானுங்க. இருங்க கைஸ் அங்கே எமர்ஜென்சி. குழந்தை இங்கே இருக்குது. நீங்கள் இந்த எமர்ஜென்சி கொண்டு இருக்கிற இதை எடுப்போம். எடுறா எடுத்தாச்சு. அது போய் அந்த குழந்தை கொடுத்துருவோம் டக்குன்னு. குழந்தை குடுறா. ஐயோ லேகு. அப்பா கொடுத்தோடனே பறந்து போயிட்டான்டா குழந்தை. சரி இவங்க போய் தூங்க வச்சுருவோம். நைட் 3 இல்லைனா நைட் 3க்கு இவ்வளோ சம்பவம் பண்ணுறீங்க. இல்லை ஆக்ட் 2 வேறு இருக்குது. ஐயோ என்ன முழிச்சுக்கிட்டான். ஐயோ என்னாச்சு? கதை சொல்லணுமா? கதையா? என்ன கதை இது? ஆட்டு கதையா? நான் எதுக்குள்ள ஆட்டு கதை சொல்லணும் உனக்கு? போடா. நான் எதுக்குள்ள ஆட்டு கதை சொல்லணும்? ஏன் இது ஒன்றும் நடக்கலை. கிட்ட போனவொடனே வச்சுச்சோ வயசு குழந்தை அங்கே இருக்கிறான். இங்கே வரான். வச்சுச்சோ என்னவோ வச்சிட்ருக்கான். வாயில் வச்சிட்ருக்கான். சரி தூங்க வச்சாச்சு. சரி பொம்மை போடணும். ஆட்டு கதை ஆட்டு பொம்மை போடணும். இருக்குது ஆடு. இந்த ஆட்டு பொம்மை எடுத்து இவனுக்கு போடலாம். சரி சமாதானம் ஆகிட்டான். இப்போ லைட்டாக இப்போ அப்படியே காட்டலாம். அது கதை சொல்லலாம். ஓகே இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓட்டி விடுவோம். சரி இவனோட ஆட்டை சாப்பிட்றான். என்ன அது இன்னொன்று ஆயிடுச்சு. என்னடா க்ரௌனாக இருக்குது. இன்னும் வித்தியாசமாகிடுச்சு கைஸ். என்னடா குழந்தை காலில் தான் நம்மளை விழுற மாதிரி வச்சுட்டானுங்க. வச்ச என்னதுல அது? ட்ரையாங்கிள் எலிமினாட்டிஸா? என்னதுல அது? அந்த குழந்தை எலிமினாட்டியா கைஸ்? சோ அவ்வளோதான். குட் நைட்டு. அவ்வளோதான் கைஸ். ஆக்ட் 1 அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. பார்த்தீங்களா? ஆக்ட் 2ல் பின்னாடி எப்படி நிற்கிறான் பாருங்க கைஸ் அந்த குழந்தை. இது பேய் மாதிரி இருக்குது. சரி ஓகே கைஸ் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஆக்ட் 2 வீடியோ இருக்கிறேன். பை.